இயேசு கிறிஸ்து அநேக பாவங்களிலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு நேரத்தில் நான் கூட தீய பழங்களோடு நண்பரோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. பிரியமானவர்களே, இந்த வேளையில விடுதலை இல்லாமல் அநேகர் தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் எவ்வளவு பேர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட மரண படுக்கையில இருந்தாலும் மரணத்திலிருந்து விடுதலை தருவார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு தெய்வம் அநேக மரணத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். நான் கூட எப்போதும் மரித்து போயிருப்பேன். இந்த கள்ளு சாராயம், பட்ட சாராயம் இப்படியாக குடித்துக் கொண்டு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த பட்ட சாராயத்திலிருந்து விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, சாதாரணமாக அந்த சாராயத்தை விட முடியாது. ஏன்னா அது ஒரு பைத்தியக்காரன் போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நானும் தீமை செய்யறதுல சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தீமையிலிருந்து விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஓடிக்கொண்டிருந்த எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண படுக்கையிலிருந்து விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஐயா, என் கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறாரு, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இரவும் பகலும் நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த விடுதலையை உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மூலியமாக உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்தாலும், வாழ்க்கையில குடும்பத்தில சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது, வீணாக திரிந்து கொண்டிருக்கிறது, என் கணவர் குடித்துக் கொண்டிருக்கிறார், வருமானம் இல்லாமல் அந்த வருமானத்தெல்லாம் அந்த குடியிலே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க இந்த பகுதியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தில் ஒரு மனுஷன் அப்படிதான் இருந்தான். எல்லாமே இருந்தது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அந்த மனுஷன் அலைந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். எப்படியாவது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், எங்க போய் நான் தேடுவேன்? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக வந்து நின்று, இறங்கி வா, நான் உன் வீட்டுக்குள் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த மனுஷனை போல யாராவது இருந்தால், வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருந்தால், சமாதானம் இல்லாம இருந்தால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போனார். போன உடனே அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை
இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால், ஐயா நான் பாவத்தில் இருக்கிறேன், இந்த பாவம் என்னை போட்டு நெருக்கிக் கொண்டிருக்கிறது, ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உனக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் ஆண்டவராக இயேசு தெய்வம் உனக்கு விடுதலையை கொடுப்பார். பிரியமானவர்களே, எனக்கு கொடுத்த விடுதலையை இந்த வேலையிலே, இந்த பகுதியிலே உங்களுக்கும் கொடுக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருந்தினா, சமாதானம் இல்லாமல் இருந்தினா, என் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.